திமுகவை தான் பிரதான எதிரியா அதிமுக ஒரு நாள் கொண்டு வந்தது. அந்த அதிமுக வரணும் போகணும் நிறைய போராட்டம் நடத்தினாலும் ஓபிஎஸ் நேற்றைய கூட்டத்துல டிவிகே கூட போலாமா திமுக கூட போலாமான்னு ஒரு ஓட்டெடுப்பு நடத்தியிருக்காரு. திமுக கூட போலாமான்னு எழுதுற அளவுக்கு அவருக்கு துணிஞ்சிட்டாரா? அது எப்படிதான் பாக்குறீங்க? திமுகவோட அவர் போக முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் 2 முறை அல்ல 3 முறை ஒரு கட்சியினுடைய தலைமை முதலமைச்சர், கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், அந்த பதவிகளை வகித்துவிட்டு அவர் நேர் எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செல்லுவது என்பதை மக்களோ தொண்டர்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் வேணாலும் போலாம். ரெண்டு கதவும் திறந்திருக்கு. இல்ல தேனாம்பேட்டை கதவு திறந்திருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல பனையூர் கதவும் திறந்திருக்கு. ஆகவே திறந்து இல்ல யாருக்கு வேணாலும் திறந்திருக்கு. ஏன் அவரை மாத்திரம் சொல்லணும்? நம்ம இன்னொரு கதவு இது பாஜகவோட தான் இருக்காரு. நீங்க மாத்துறீங்க. அவர் பாஜக விட்டு வந்த மாதிரி பேசிட்டீங்க. உங்களுக்கு எத்தனை கதவு? எந்த எங்க வேணாலும் போலாம். நான் ஒரு குற்றமும் மற்றவன், ஊழல் செய்யாதவன், தவறு செய்யாதவன், திராவிட இயக்கத்தையே அந்த பற்றாளன், திராவிட இயக்கத்தினுடைய பற்றாளன். இப்பே நடந்து எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் சேரலாம். அது அல்ல. நாங்கள் எங்களது கொள்கைகளுக்கு, எங்களது கோட்பாடுகளுக்கு இழுக்காக ஆகக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். ஆகவே பேசி முடிச்சுட்டு தான் முடிவு செய்யப்படும். அப்புறம் அந்த முனுசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு 15 நாள் இல்ல, நடுவில் ஒரு கூட்டம் கூடுவோம். அந்த கெடு அங்கே விதிக்கப்படும். அங்க ஒரு வாரம் தருவோம். அதோட முடிஞ்சிருச்சு பழனிசாமி கதை. அந்த கூட்டத்தில் யார் கலந்துப்பாங்க? அதெல்லாம் சஸ்பென்ஸ். உங்கள்கிட்ட சொல்லிட்டா போயிடுமே. இல்ல இனி வந்து சேலத்திலே கூட நடக்கும். இல்ல சேலம் கல்யாண மண்டபம், திருமண மண்டபமோ இல்ல சென்னையிலோ நடத்துவோம். நடத்தி சொல்லிட்டு தான் அடுத்த மூவ் பண்ணுவோம். கட்சிக்கு பாதகம் இல்லை. அதிமுகவை காப்பதில், அம்மா தலைவர் பெயருக்கு களங்கம் இல்லாமல் போவதில் ஒரே வழிக்கானத்தான் முயற்சிக்கிறோம். அதுதான் உண்மை. இப்போ கேபி முனுசாமி பாருங்க, ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு நாள் என் வீட்டுக்கு, ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், என் வீட்டுக்கு ஒரு லேடி வந்தாங்க. நல்ல பேரமன் வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கதவை தட்டினாங்க. நான் கதவை திறந்தேன். அம்மா வந்துட்டு நான் வந்து அம்மா பேரை சொல்லி ஜெயலலிதா சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அது இல்லைங்க, இது இல்லைங்க, இது யாரோ அலையுது, அது இல்லை முன்னாடி. அப்போ அதை வந்து அந்த அம்மாவை கூட்டு உள்ள உட்கார வச்சு காஃபி கொடுக்க சொன்னேன். இந்த பேர்கள் அம்மா பாப்பா டாக்டர்னு ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்க, பேர்கள் சங்குக்கு. அப்போ நான் சொன்னேன், யார் நீங்கன்னா, எங்க அக்கா தான் ஜெயலலிதா, அவர் பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்னு காமிச்சாங்க. எனக்கு தூக்கி வாரி போடு ஷாக். உள்ள கூப்பிட்டமேன்னு காஃபிலாம் கொடுத்துட்டு, அம்மாவுடைய தாத்தா திவான், மைசூர்ல மகாராஜாவுக்கு திவானா இருந்தவர். அதுக்கு பின்னாடி அம்மாவுக்கு சொந்தக்காரங்க பெங்களூர் பசவங்குடியில பீகுல் ராக் ரோட்ல இருந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்க. மேல்கோட்டையில தெரிஞ்சவங்க இருக்காங்க, மைசூர்ல இருக்காங்க. யாராவது ஒரு ரிலேஷன் போட்டோட நீங்க இருக்க மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் அதை எடுத்துட்டு போய் வேணா அம்மாட்ட வேணா கேட்கறேன், தெரியுமா என்ன நடந்தாலும் நடக்கட்டும், உங்க தங்கச்சின்னு சொல்றாங்கன்னு சொல்றேன். அந்த லேடி கிட்ட எதுவுமே இல்லை. அதுக்கு பின்னாடி அந்த லேடி நேரா போய் ஓஎஸ் ஓடத்துக்கு முன்னாடி நின்றுச்சு. மிஸ்டர் பூங்குன்றன், ஓப்பனாவே சொல்றேன், லைன்ல வந்து இது மாதிரி ஒரு லேடி நின்றுட்டு போறப்ப வரப்பெல்லாம் நிக்குது சார், கேட்டா இது மாதிரி சொல்லுதுன்னு சொல்லி போலீஸை விட்டு என்கொயரி பண்ணி அங்க துரத்தி விட்டாங்க. அங்க இருந்து அந்த அம்மாவும் பொண்ணும் ஓடிட்டு, லேட்டரா என்ன பண்ணிச்சு, இந்த பொண்ணு தான் அந்த அம்மாவுடைய பொண்ணுன்னு மாத்திச்சு கதையை. இது ஒரு தூரம் நடந்தது. ஹைகோர்ட் வரைக்கும் போச்சு. பழனிசாமி சிஎம் ஏஜி என்ன பண்ணார், நான் இம்ப்ளீட் ஆகணும்னு அவர் இம்ப்ளீடிங் பண்ணுங்க இம்மீட்டா புகழேந்திய அவருக்கு தான் தெரியும் எல்லா டீட்டெயிலும் சொல்லி இம்ப்ளீடர் அந்த பெட்டிஷன்ல இம்ப்ளீட் ஆகி உள்ள போனேன். சார் இன்னைக்கு என்ன கேட்கிறேன், எனக்கு யாரு எந்த கருமன்னு தெரியாது. அவங்க ஒழுக்கத்திற்கும் நேர்மைக்கும் ஈக்குவலா ஒரு ஆள் கிடையாது உலகத்தில். இல்லஸ்ட்ரேட் வீக்லியில் எழுதியிருக்கார், புத்தகம் அதிகமாக படித்த 2 பேர் தான். ஒன்னு சர்தார் வல்லபாய் பட்டேல், இன்னொன்னு மேடம் ஜெயலலிதான்னு எழுதியிருக்கான் புக்கோட. இப்படி தவறி கூட இப்படி கையோ ஏதோ பண்ணிட்டா அப்படியே கோவம் வரும். அப்படிப்பட்ட தாயாக மதிக்கின்ற தாயை கண்ட பேய்கள் நாய்கள் எல்லாம் தெருவில் நான் பொண்ணு மயிறு அங்கங்க அலையுதுங்க. அவங்களெல்லாம் விட்டு மனு வாங்குறான். இவன் தலைமை கழகத்தில் உட்காந்துட்டு மனு வாங்குறீங்க நீங்க. இதை விட என்ன கேவலம் இருக்க முடியும்? அதிமுக ஆபீஸுக்கு சொல்லுங்க பாப்போம். அசிங்கமா இல்ல? கேபி முனுசாமி பேசுறாரு விஜயை பத்தி. உனக்கு என்ன யோகியது இருக்கு விஜயை பத்தி பேசுறதுக்கு? 5 வருஷம் எம்பி சீட்டை நாசம் பண்ண நீ,
ஓபிஎஸ் மாதிரி ஒப்பற்ற தலைவர் இல்ல நாட்டில், நீ தான் சொன்ன. அப்புறமா அங்கிருந்து ஜம்ப் ஆகி பழனிசாமி வந்து பழனிசாமி அங்க இருக்கும்போது வாயில வந்து எல்லாம் பேசுன. இங்க வந்து பழனிசாமி மாதிரி தலைவர் இல்லைன்ற படத்துக்காக பொழப்பு நடத்துற பிறவிகள் நீங்க. நீங்க நேற்று கட்சி ஆரம்பிச்சதை பத்தி தப்பா பேசிட்டீங்க. நான் ஒன்னும் சப்போர்ட் வக்காலத்து வாங்கல. நேற்று திருமாவளவன் சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் மிக அழகா சொன்னார். தொல் திருமாவளவன், திமுகவில் நாங்க போய் தலையிடல, அதை அழிப்பவர் அவர் இஷ்டம், அழிக்காம பாத்துக்கிறது திமுக காப்பாத்திக்கணும். ஆகவே நாங்கள் அங்கே இல்லை. மாறி மாறி பேசுவதும் பாரதிய ஜனதாவுக்கு துணை போவதையும் தான் எதிர்க்கிறோம் என்று அண்ணன் திருமா மிக தெளிவாக சொன்னார். அது மாதிரி எது சரியில்லையோ, எது அம்மா பேரை கெடுக்குமோ, ஜெயலட்சுமி லேடி அந்த பொண்ணு என்கிட்ட வந்தது, அவங்க அம்மா 2 பேரும். ஸோ இது மாதிரிங்க நிறைய பேர் அலையிறாங்க நாட்டில், அம்மா பொண்ணு அப்பா பொண்ணு. நான் கேட்கிறேன், ஏடிஎம்கே நிர்வாகி உன் வீட்டில் யாராவது உங்க அப்பா தப்பு பண்ணிருக்காரு, உங்க அம்மா தப்பு பண்ணான்னு சொல்லி எவ்வளவு வந்தா விட்டுடுவே? நீ செருப்பாலே அடிப்படி. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தலைமை கழகத்தில் உட்காந்துட்டு மனு ஆயிட்டே இந்த ஹெட் ஆபீஸ்ல இருந்து எழுச்சி வெளியில போங்கடா. மான மரியாதை இல்லை உங்களுக்கு தான். யாரோ வந்து அம்மா பொண்ணு அப்படின்னு நீட்னா நீங்க ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணிக்குவீங்க. ஆனா சொந்த கட்சிக்காரன் உள்ள வரக்கூடாது, சொந்த கட்சிக்காரன் கொடி பிடிக்க கூடாது, சொந்த கட்சிக்காரன் அம்மா பேரை சொல்லக்கூடாது. வேதனையா இல்ல, அசிங்கமா இல்ல? அந்த தாயை தெய்வமா பார்த்ததால துடிச்சு போய் பேசிட்டு இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.